ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? அண்ட் வந்து அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வந்து போடுவேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா, லைக் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராம்லேயே சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாவில் நீங்கள் தாராளமாக பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து வீமின் குக்குக்கு மட்டும்தான் இந்த சேனலை வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஹையங் லைன்ஸ்க்கு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து OT7க்கு வந்து ஸ்டோரிஸ் நான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வந்து என்னோடய மற்ற 2 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஐயங் லைன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை OT7க்காக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 9 days ஆயிடுச்சு லாஸ்ட்டு எபிசோடு போட்டு. மன்னிச்சூடா ப்ளீஸ். அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையன் பார்ட் 7 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும்டா. அப்போ ப்ளீஸ், ஓகேவா? மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கடப்போ ப்ளீஸ். உங்களுக்கு வில்லேஜ் டைப் ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? லைக் லாஸ்ட்டாக எதில் வந்து நிறுத்தி இருந்திருப்பேன் அப்படின்னா, லைக் டேயோட மாமா பொண்ணு உங்களை தனியாக வந்து விட்டுட்டு லைக் வந்து அவள் பாட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டுருங்க, நான் வந்துட்டுருக்கேன், பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் அதை நம்பி காட்டுக்குள்ளே லைக் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த பிளேஸுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. லைக் வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவள் அங்கே தான் இருக்கா. லைக் வந்து ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி வருவா, நம்மளை விட்டு அவள் எங்கே போகிறா, வருவா, நம்ம பாட்டுக்கு முன்னாடி போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே அங்கே அப்படியே சுற்றி வேடிக்கையெல்லாம் பார்த்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. போர் அடிக்குது. என்னது இது, ரொம்ப அமைதியாக இருக்கே, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் பாட்டு கேட்டுட்டு போகலாமா அப்படின்னு உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா சிக்னல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னது இது, சிக்னல் கம்மியாக இருக்கே, இது சரியில்லையே, என்ன பண்ணலாம்? நம்ம மண்டையில் வேற பாட்டு கேட்கணுன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா சிக்னலும் வந்து ஃபுல்லாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா, சிக்னலும் ஒரு வழியாக வந்துருச்சு. சரி, அப்போ நம்ம வந்து பாட்டை கேட்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் லைக் வந்து சாங்கை போட்டுட்டு காதில் வந்து ஹெட்செட் மாட்டிக்கிறீங்க. ஸோ ஹெட்செட் எங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது, ஓகேவா? ஸோ ஹெட்செட் வந்து உங்ககிட்ட இருக்குது, அதில் தான் வந்து நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு சாங் வந்து கேட்குறீங்க. ஸோ என்ன சாங் வந்து கேட்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம கருப்பனே கூடவா அப்படின்ற சாங் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து நான் இந்த சாங்கை பாடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இருந்தேன். பட் ஆனால் வந்து என்னோடய வாய்ஸுக்கு வந்து அது செட்டே ஆகலை. ஸோ அதனால் வேண்டாம், கேட்குறவங்க காது வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் பாடல. இப்படி நீங்கள் பாடிக்கிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் அப்படி நீங்கள் ஹெட்செட் போட்டுட்ருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த சாங் ஓட்டு வரைக்குமே எதுவுமே வந்து கேட்கல. நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த சாங்கை வந்து பாடிட்டு போயிட்டே இருக்கீங்க. சாங்கு வந்து அப்படியே வந்து நிற்கிது. உங்களுக்கா, அட இந்த சாங் நல்லா இருக்கே, நல்லா கேட்குறதுக்கு வைபாக இருக்குது, நம்ம திரும்பவும் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து நீங்கள் அதை லைக் வந்து ஆன் பண்ணிட்டு லைக் பாஸ் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அது திரும்ப வந்து அன்பாஸ் பண்ணிட்டு கேட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி கேட்டுட்டு போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வந்து லைக் லைக் சந்தனம் ரொம்ப அதிகமாக அந்த சந்தனத்தோட ஸ்மெல் வருது. நீங்கள் நிற்கிறீங்க, சாங்கை பாஸ் பண்ணுறீங்க,
என்னது இது? சந்தன வாசம் மணக்குது. லைக் வந்து அப்போ உங்களுக்கு ஜல் ஜல் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னது இது? மாட்டு வண்டி இந்த நேரத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருவேளை ஏதோ ஒரு அவசரம் போல், அதனால தான் இந்த சமயத்தில் மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவசியமோ என்ன அவசரமோ சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது, லைக் இந்த தீப்பந்தம் அந்த கையில் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த தீப்பந்தத்தோட அந்த ஸ்மெல்லு வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்மெல் வருது. என்னது இது? ஏதோ எரியற மாதிரியே இருக்கு. சந்தனமும் வருது, எரியற மாதிரியும் இருக்கு. என்ன யாராவது எரிச்சிட்டு இருக்காங்களா? என்ன எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க திரும்புறீங்க. திரும்பினா வந்து லைக் கருப்பு சாமி வந்து அந்த சிலைக்கு உயிர் வந்து நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து உங்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ஆக்ரோஷமாக வந்து நின்றுட்டு அந்த மாதிரி அதாவது டீப் பிரித்து எடுத்துட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. உங்களை தான் வந்து பார்க்குறாரு. நீங்களா அவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபோனை வந்து அப்படியே வந்து லைஃப் ஆஃப் பண்ணிட்டு, தாதா இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ ஓ ராத்திரி நேரத்தில் வந்து வாக்கிங் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. லைக் வந்து லைக் எப்படி அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி அவங்களாம் நடந்து போவாங்க போல், வயசானவங்க காவலுக்கு ஏதோ நடந்து போவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அவர்கிட்ட போகிறீங்க. ஸோ அதுதான் மீசை எல்லாம் வந்து வெள்ளையாக இருக்குது, அந்த ஐப்ரோஸும் வெள்ளையாக இருக்கிறதுனால சரி வயசான தாத்தா போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, தாத்தா இந்த நேரத்தில் தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நல்ல வேளை நீங்களாவது வந்து நீங்களே, நானும் ரொம்ப நேரமாக தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். என் கூட ஒருத்தி வந்தா அவளை காணோம், எங்கே போனானே தெரில. நீங்கள் வர வழியில் அவளை பார்த்தீங்களா? அவளுக்கு ஏதோ வந்து ஏதோ காலில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவள் வந்து நான் போங்க வரேன்னு சொன்னா, நான் அவளை காணோம். நீங்கள் பார்த்தீங்களா? வர வழியில தான் பார்த்தீங்களா தாத்தா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவரா உங்களை பார்த்துட்டு, நான் தனியா வரது இருக்கட்டும், நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரிலாம் வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு உனக்கு எல்லாம் தெரியாதா? இப்படிதான் வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா? அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. அதுவா தாத்தா? அதுதான் இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்காமே, அதில் போய் வேண்டிக்கிட்டா நினச்சது கண்டிப்பாக நடக்குமாமே. அதனால தான் வந்து நான் சாமியை வந்து இந்த நேரத்தில் பார்த்து சாமி கும்பிட்டு வேண்டிகிட்டா நடக்கும் அப்படின்ட்டு தான் வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். சரி வாங்க நம்ம 2 பேருமே அங்கே கோயிலுக்கு போகலாம், எனக்கும் வந்து உங்கள் கூட நீங்கள் வரீங்கள எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவரோட கையை தான் நீங்கள் பிடிக்கிறீங்க. வாங்க தாத்தா போகலாம், எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அவரும் வந்து உங்க கூட நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க சும்மாவே இல்லை, தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம் தாத்தா, இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஏன் தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க? ஓ இன்னைக்கு உங்களோட காவல் வேலையா? அதனால தான் வந்து ஒரு கையில் தீப்பந்தமோ இன்னொரு கையில் அருவாலாம் வச்சிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? யாராவது வந்தா அவங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு தானே இதெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே இந்த மீசெல்லாம் எவ்வளோ அழகு கம்பீரமா இருக்கு. அவரோட மீசையெல்லாம் வேற நீங்க தொடுறீங்க. சரி சரி தாத்தா வாங்க தாத்தா நம்ம போகலாம். பாவம் அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியல, தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அவளை அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி கருப்பு சாமியோட கையை பிடிச்சிட்டு தான் வந்து நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட அவ்வளோ இதாக வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டு உங்கள் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஊர் எல்லையில் வந்து அந்த கோயிலும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஆபாடா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. வா 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 தாத்தா, வா தாத்தா, வா 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 உட்காரு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அவரை வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிட்ருங்க. நம்ம இங்கேயே காத்துட்ருக்கலாம், அந்த பொண்ணு வந்து வருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, அந்த பொண்ணு யாரு?
எதுக்கு வந்து அவ வந்து உன்னை இந்த நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தா? அது உனக்கு தப்பா தெரியலையா? அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுதான் தாத்தா நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டு நம்ம வேண்டிக்கிட்டா வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குமா. அதனால தான் அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தா. நான் இருங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடியே அவரோட சிலைக்கு போய் நின்று நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே விபூதியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப அவருக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறீங்க. லைக் அவர் வந்து உங்ககிட்ட திரும்பவும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ யாரையுமே அந்த அளவுக்கு நம்பாத. உன்னை ஏமாத்த தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்துல யாருமே வந்து சாமி கும்பிட வரவும் மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல எல்லாம் தனக்கு வேண்டியதை அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீ ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவ வந்து உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. நீ வந்து அவ கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா நான் தான் அவகிட்டயும் அவளோட குடும்பத்துக்கிட்டேயும் நான் நல்லா பேசி இதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்ல தாத்தா. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கருப்பசாமி கிட்ட வந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஒரு பதில் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நீ இருக்கிறது அவளுக்கு பிரச்சனை. நீ இல்லாம போனா தானே உன்னோட இடத்துக்கு அவ வர முடியும். அதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீ கவலைப்படாத. உன் கூட நான் இங்க இருக்கேன். காலையில வரைக்கும் நான் உன் கூட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரியா? இந்த ராத்திரியில நீ தனியா திரும்பி போக வேண்டாம். அவ வேணும்ட்டே தான் உன்னை வந்து இந்த இடத்துக்கு தனியா வந்து கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த இடத்துல அதிக பேய்கள் எல்லாம் உலாவுற இது இருக்கு. திருடங்க உலாவுவாங்க. அதுக்காக தான் உன்னை அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் அவ வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்து அவ மட்டும் தப்பிச்சு போயிருக்கா. அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்கிறாரு. சரி தாத்தா நீங்கள் சொல்கிறதையே நான் கேட்குறேன். நான் எங்கே போகல. நான் வந்து காலையில் வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தாத்தா தாத்தா நீங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கீங்களா, நான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட நீங்கள் செல்ஃபிஸ் எடுத்துக்கிறீங்க. நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கிறீங்க. லைக் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அவர் தனியாக வந்து போஸ் கொடுக்குற மாதிரி, லைக் அவர் உட்காந்துட்டு தானே இருப்பார். அப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. தாத்தா தாத்தா எந்திரிச்சு நில்லு, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். இல்லை இல்லை தாத்தா, நான் உன் பேத்தி தானே, உன் பேத்தி கேட்டால் நீ பண்ண மாட்டியா ம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் லைக் குழந்த மாதிரி பேசுகிறீங்க. அவங்களும் வந்து எந்திரிச்சு அவரோட சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலைக்கு முன்னாடி தான் வந்து அவர் அப்படியே நிற்கிறாரு. தாத்தா செம்மையா இருக்க தெரியுமா, இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டேன்னு வச்சுக்கேன் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். எல்லாரும் அப்படியே மிரண்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு தாத்தா நீ அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கு அப்படியே வந்து அந்த சிலைக்கு கீழே அவர் நின்றுட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு போஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து 2 பேருமே வந்து அவர் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து அங்கே உட்கார ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அவர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா எனக்கு தூக்கமாக வருது தாத்தா, நான் அப்படியே உன் மடி மேலே தூங்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு தொடையில வந்து படுத்துக்கிறீங்க தலையை வச்சு. அவரா அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களோட தலையை கோதி கொடுத்துட்டு நல்லா தூங்கு, உனக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் தடவி கொடுக்குறாரு. சரி தாத்தா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. ஆமாம் தாத்தா, நான் பாத்தியா இவ்வளோ நேரம் உன் பேர் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கத்திலே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உன் பேர் என்ன தாத்தா
அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, என்னோட பேர் கருப்பு, காவக்கார கருப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் காவல் காக்கிறதுனால உங்களுக்கு காவக்கார கருப்புன்னு பேர் வச்சுருக்காங்களா? சரி சரி தாத்தா. எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்கிறேன், குட் நைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவரோட மடியிலே வந்து படுத்துடுறீங்க தலையை வச்சு. அவர் அப்படியே அந்த இடத்துல அப்படியே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து இப்போது வந்து லைக் டேயோட மாமா பொண்ணு யானா இருக்காங்களா, அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து எப்படி வந்து அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரியே வந்து சீக்கிரட்டாக அவங்க வீட்டுக்குள்ளார போய் ரூமில் அவங்க அம்மா பக்கத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி அவ்வளோ இதை ஹாப்பியாக வந்து படுத்துக்கிறாங்க. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் ஒரு 5 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ விடிய காலையில் ஒரு 5 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ டயாங்க்கு வந்து ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவுல வந்து கருப்பசாமி தான் வந்து வராரு. டயாங்கா, உன்னோட வருங்கால மனைவி என்னோட கோயிலில் தான் வந்து இருக்கா, அவளை வந்து கூட்டிட்டு போ. லைக் வந்து அந்த கனவு எப்படி இருக்குன்னா, லைக் வந்து ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு, ஒரு கையில் அருவா தீப்பந்தம் இருக்குது. அந்த பிளேஸ் வந்து லைக் கரு கும்முன்னு இருக்குது. அதில் வெள்ளையாக காற்று வந்து வீசுது. அந்த மாதிரி ஒரு கனவுல தான் வந்து டயாங்கிட்ட அவர் வந்து சொல்கிற மாதிரி வந்து கனவு வருது. லைக் வந்து அவருக்கு ரொம்ப பக்குனாகி அவர் சடனாக எந்திரிச்சு உட்கார்றாரு. அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. அவர் வேகமாக போய் வெளியில தான் வந்து பார்க்குறாரு. அவங்க அம்மா, லைக் வந்து உங்களோட அம்மா, அப்புறமா டேயாங்கோட அத்தை, அப்புறம் அவங்க டேயாங்கோட பாட்டி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து அப்புறம் அவங்களோட டேயாங்கோட அப்பா, மாமா, லைக் சித்தப்பா, இந்த மாதிரி லைக் அவங்க எல்லாமே வந்து உட்காந்து அந்தந்த அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேங் வேக வேகமாக வந்து அம்மா அப்படின்ற மாதிரி வந்து லைக் டேங் கூப்பிடுறாரு. டேங் எந்திரிச்சிட்டியா? அம்மா நிலா எங்க? அத்தை நிலாவை பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு. லைக் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இவ்வளோ பதட்டமாக கேட்குறீங்க, என்னாச்சு? அத்தை சொல்லுங்க, நிலா எங்க, அவளை பார்த்தீங்களா? அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு சொன்னதுமே வேகமாக அவர் போகிறாரு. அங்கே பார்த்தா அவர் இல்லை. எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியும் புரியல. வேகமாக வந்து எல்லோரும் டேங்க் பின்னாடி தான் போகிறாங்க. என்னடா ஆச்சு, அவள் தூங்கிட்டு இருக்காடா? அம்மா அவள் இல்லைம்மா. என்ன இல்லையா? அப்படின்னா அவள் வெளியில் எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாடா? அம்மா அவள் அப்படியெல்லாம் போக மாட்டாம்மா. அத்தை அவள் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயாவது போயிருக்காளா? இல்லை மாப்பிள்ள, அவள் எந்திரிச்சிருந்தா முதல்ல அவள் வந்து என்ன தானே பாப்பா. அப்போ அவள் ரூம்ல இல்லைன்னா எங்கே போயிருப்பா? ஒருவேளை பின்னாடி இருப்பாளோ அப்படின்ற மாதிரி பின்னாடி போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. லைக் பழைய வீட்லேயும் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. புது வீட்லேயும் இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயமாகிடுது. எல்லாருமே தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலாலாம். லைக் எங்களோட அத்தை பொண்ணு இருப்பால, ஏன்னா அவளும் தேடுற மாதிரி லைக் அவளும் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ளார அவளுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவள் செத்து கிடப்பா, அதை நான் கண்குள்ளார பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு வேளை அங்கே சாமி சொன்ன மாதிரி அங்கே தான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு தோணுது. உடனே வந்து அம்மா அம்மா என்னடா கண்டுபிடிச்சிட்டியா? இல்லைம்மா, காலையில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல வந்து கருப்பு சாமி வந்தாருமா. என்ன கருப்பு சாமி வந்தாரா? ஆமாம்மா, அவரோட கோயிலில் தான் நிலா இருக்கிற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. என்னம்மா அப்போ சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, அப்படி தான் எனக்கு கனவு வந்துச்சு, அவர் வந்து அப்படி தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. லைக் அவங்க அத்தை, பாட்டி, சித்தி, இந்த சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து என்னடா சொல்கிற, கருப்பசாமியை அவன் அந்த நேரத்துக்கு அங்கே எங்கடா போனா தெரியலையே, முதல்ல நம்ம வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டியும் வந்து எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா நிலா வந்து அவர் வந்து எப்படி கருப்புசாமி மடியில் வந்து தூங்குனாங்களோ அதே மாதிரி தான் அதே பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே கருப்புசாமி இல்லை. ஸோ அவங்க கையில் வந்து தலையை வச்சு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
எல்லாருக்கும் பார்த்ததுமே பக்குன்னு ஆயிருச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. வேகமாக எல்லாரும் உங்ககிட்ட தான் வராங்க. டேங்க் அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. அவர் வந்து உங்களை எழுப்புறாரு. நிலா, நிலா. ம் தாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எது தாத்தாவா? நிலா, எந்திரி நிலா அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவும் பிடிச்சி உழுகுறாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி கண்ணை நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா அங்க வந்து டயாங்கோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ம் என்ன ஆச்சு? எல்லாரும் ஏன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே டயாவோட அம்மா தான், நிலா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? எங்க கிட்ட சொல்லாம எதுக்கு இங்க வந்த? எப்போ எந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ம் ஆமா, தாத்தா எங்க? தாத்தா இங்க தானே இருந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சுத்தி முத்தி பாக்குறீங்க. தாத்தா, தாத்தா எங்க தாத்தா போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. உங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. யாரடி கூப்பிட்டுட்டு இருக்க? தாத்தா தாத்தான்ற யாரு? யார் கூட இருந்த? யார் உன் கூட இருந்தா? அதுவாமா? அதோ அவரு பேரு வந்து பேரு என்ன சொன்னாரு? ஆ ஞாபகம் வந்துருச்சு. அவரு பேரு வந்து ஆ காவக்கார கருப்பு அப்படின்ட்டு சொன்னாருமா. அவரு கூட தான் நான் இருந்தேன். அவரு வந்து அவர் கூட தான் இருந்தேன். இங்கேதாம்மா உட்காந்துட்டு இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. லைக் எல்லாருக்குமே ஷாக். எது காவக்கார கருப்பா? என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, காவக்கார கருப்புன்னு தான் அவர் பேர் சொன்னார். அவர் வந்து எப்படி இருந்தார் தெரியுமா? அதை ஒரு கையில் அருவாள், இன்னொரு கையில் வந்து தீப்பந்தம் வச்சுக்கிட்டு வெள்ளை கலரில் மீசெல்லாம் இருந்துச்சு. இருங்க இருங்க நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோட்டோவை எடுத்து காட்டுறீங்க. பார்த்தீங்களா, நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. அதில் வந்து அப்படியே கருப்பு சாமி நேரில் நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்படியே மெய் செலுக்குது. ஒரு மாதிரி பயமாகவும் ஆகுது. லைக் டயாங்கூட சித்தி அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ வந்து லைக் சின்ன தாத்தா அந்த இந்த ரிலேட்டிவ்ஸில் வந்து இருப்பாங்களே, அவங்க தான் வந்து கேட்குறாங்க. நீ நீ நிஜமாவே இவரை பாத்தியாமா? ஆமா சின்னத்த, அவர் கூட தான் இருந்தேன். அவரு தான் வந்து இந்த கோயிலுக்கு என் கூட வரைக்கும் நடந்து வந்தாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவர் வந்து நிறையா என்கிட்ட சொன்னார். நானும் நிறையா அவர்கிட்ட பேசினேன் தெரியுமா. அப்புறம் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அதனால் அவரோட மடியிலே வந்து நான் படுத்து தூங்கிட்டேன். அவர் எப்போ எந்திரிச்சு போனாருன்னு தெரியல. போகும்போது சொல்லிட்டு கூட போகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லைக் டயாங்கா, லைக் வந்து என்ன உங்கள் அப்பாக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. லைக் என்ன பிரின்சஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க? இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் வருவியா? ஆ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓபியா உங்கள் காது பிடிச்சி நல்லா திருவுறாரு. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்றது ஏதாவது இருக்காடி? எந்த நேரத்தில் இங்கே வந்து அத்த நேரத்தில் வந்து வந்திருக்கியா? இங்கே அர்த்த ராத்திரியில் வெளியிலலாம் வரக்கூடாது. அதுவும் கிராமத்தில் தெரியாத இடத்துல எதுக்கடி வருவ அப்படின்ற மாதிரிலாம் வந்து காதை நல்லா திருவுறீங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு லைக் வந்து அந்த நைட்டு இன்சிடென்ட் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. சும்மா இருக்கும் கோபி, நான் ஒன்றும் தனியாலாம் வரல. அப்புறம் யார் கூட வந்த அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அதுவா, யானா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கூமா கேட்குறாரு. ஆமாம் மாமா, யானா தான் வந்து சொன்னா இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஊருக்கு வெளியில் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேண்டிக்கிட்டது சாமி லைக் வேண்டிக்கிட்டா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு அவள் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தா. அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லைக் வந்து அதுக்கப்புறமா சாமி வந்து உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அவர் வந்து எதுவுமே சொல்லலை. அந்த லைக் வந்து தாத்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுவுமே நீங்கள் வந்து சொல்லலை. எல்லாருக்குமே ஷாக்கு. மெயினாக வந்து லைக் உங்கள் டேயாங்கோட அத்தைக்கு மாமாவுக்கு அவங்க ஃபேமிலி இருக்கிறப்பெல்லாம் அவங்களுக்குலாம் அவ்வளோ ஷாக்கு. இல்லை இல்லை, என் பேத்திலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டா. நீ வேணும்னே பழி போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க
அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஃபேமிலி சைட்லாம் சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவள் தான் வந்து என்கிட்ட சொன்னா. இல்லைன்னா வந்து நான் எப்படி இங்கே வந்திருப்பேன் சொல்லுங்கள். இருங்க இருங்க, நான் வந்து அவள் கூட ஃபோட்டோ எடுத்தது கூட நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. அவள் கூடயும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க அந்த நைட் டைமில். பாருங்க, அவள் வந்து கூட தான் இருந்தா. அதுக்கப்புறமா அவள் இங்கேருந்து போயிட்டா, என்னை தனியாக விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களால நம்பாம இருக்கவும் முடியல. ஆனால் அவள் பேத்தி இப்படி பண்ணுவாளா, அவங்க பொண்ணு இப்படி பண்ணுற ஆளா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. இல்லை இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவங்களுக்கு இதாகுது. லைக் உங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து செம்ம கோவம். என்ன, இல்லை பண்ணியிருக்க மாட்டா, அதான் என் பொண்ணு சொல்கிறாள், உங்கள் பொண்ணு வேணும்ன்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, என் பொண்ணு சாகணுன்றதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். லைக் தேங்கூட மாமா இருப்பார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, என் பொண்ணுலாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, கொலை பண்ணுற அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவருக்கு நம்பவும் இருக்க முடியலை. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் அந்த மாதிரி. லைக் உங்கள் அப்பா தான், போதும் நிறுத்துங்க, உங்கள் பொண்ணு பண்ண வேலையால் தான் என் பொண்ணு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா. என் பொண்ணை வந்து லைக் வந்து கொன்னுட்டு அந்த இடத்துக்கு வந்து உங்கள் பொண்ணு வரலான்ட்டுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாப்பா, அதுதான் வந்து அந்த லைக் அந்த தாத்தாவும் சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீ செத்துட்டாதான் உன்னோட இடத்துக்கு அவள் வர முடியுன்றதுனால தான் அவள் வந்து உன்னை இந்த இடத்துல வந்து விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவளெல்லாம் நீ நம்பாத அப்படின்ற மாதிரி தான் அந்த தாத்தாவும் சொன்னாருமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே பாட்டியா, அவர் தாத்தா இல்லை நிலா, அப்புறம் அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ வயசான மாதிரி தான் இருக்காரு. வயசானா தானே மீசையெல்லாம் வரும். ஐயோ நிலா, அது வந்து இந்த சிலையா இருக்காரு பார்த்தியா, இந்த கருப்பு சாமி, அவரு தான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற மாமா? ஆமாம், அவரு தான் என் கனவுல வந்தார், வந்து நீ இங்கே தான் இருக்கேன்னு அவரு தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து லைக் ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு மாமா சும்மா கதை கட்டாத மாமா. நான் ஒன்றும் கதை கட்டல நிலா, அவரு தான் ராத்திரி முழுக்க உன் கூட இருந்திருக்காரு, உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டது அவரு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அப்போது ராத்திரி முழுக்க இருந்தது உண்மையிலே கருப்பு சாமியா? ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. போதும் உங்கள் அப்பாவா, போதும் நிறுத்துங்க, இங்கே ஊருக்கு நீங்கள் வந்து வர வச்சு என் பொண்ணை கொல்றதுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, போதும், இது எதுவுமே வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து மாமா மாமா இல்லை மாமா ப்ளீஸ் மாமா, அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை மாமா, எதுவும் தெரியாமல், போதும் மாப்பிள்ள போதும், இந்த கல்யாணமும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம், என் பொண்ணோட வாழ்க்கை இது, அவளை வந்து நான் செத்த பணமாக பார்க்க விரும்பலை, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. மாமா இல்லை மாமா, அது அப்பா இல்லைப்பா, அது வந்து நீ எதுவும் பேசாத நிலா, வேண்டாம், வர வச்சு நம்மளை கொல்ல பார்க்குறாங்க, உன்னை கொல்ல பார்க்குறாங்க, இதனால ஒரு குளமும் ஏற்றுக்க முடியாது, லீகலாக இவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடியே வந்து ஹோபி அண்ட் உங்கள் அம்மாவும் வந்து போகிறாங்க. அவங்க லைக் தேங்கோட ஃபேமிலி எவ்வளவோ வந்து கூப்பிடுறாங்க, கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து எத்தையும் கேட்குற மாதிரி இல்லை. உங்களை வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து இப்போது டேங்கோட வீட்டில் தான் இருக்காங்க. டேங்க்கு அவ்வளோ கோவம். டேங்க்கு மட்டும் இல்லை, டேங்கோட ஃபேமிலிக்கும் கோவம். அது மட்டும் இல்லாமல் டேங்கோட அத்தை இருக்காங்களா, அவங்களுக்கா ஒரு சைடு கோவமாக இருந்தாலும் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கவலையாகவும் இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. லைக் வந்து எல்லாருமே வந்து இப்போது யானாவை தான் வந்து பார்க்குறாங்க. வேகமாக அவங்க அப்பா பலாருன்னு போய் அரைஞ்சு, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் யானா, இப்படி தான் நான் உன்னை வளர்த்தனா, ஒருத்தி கொல்ற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு,
அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அவளை கொல்றதுக்கு தான் நான் அங்கே கூட்டிகிட்டே போனேன், அவள் செத்தா தானே ஏன் மாமா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே டேங்க்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கி தூக்குறாரு. இதை பாருடி, உன்கிட்ட தெளிவாக நான் சொல்லிட்டேன், உன் மேலே காதலோ எதுவோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் காதலிச்ச பொண்ணு மேலே எப்படி நீ அப்படி ஒரு வேலையை பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களுக்கா லைக் வந்து யானாக்கா லைக் வந்து டேங்க் இந்த மாதிரி பார்த்ததும் அவருக்கே ஒரு மாதிரி பயம் ஆகுது. டேங்க் விட்டுட்டேங்க, வேண்டாம் டேங்க, என் பொண்ணு விட்டுட்டேங்க, அவள் தெரியாமல் பண்ணிட்டா டேங்க், விட்டுட்டேங்க அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. டேங்க் ஆனால் விட்டுற மாதிரியே இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க விட்டுற வேண்டாம்டா, செத்துற போறடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் டேங்க் விட்டுற மாதிரியே இல்லை. லைக் வந்து லைக் அவங்க அத்தை மாமா இருப்பாங்களே, டேங்கோட அத்தை மாமா, அவங்க வந்து காலே விழுந்துடுறாங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுடு டேங், வேண்டாம் டேங், வேண்டாம் டேங், இனிமேல் அவளை உன் வீட்டுக்கு பக்கமே வரமாட்டேன் டேங், விட்டுரு டேங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டேங் அதுக்கப்புறமா தான் அவளை அப்படியே கீழே விடுறாரு. லைக் செம்ம பயங்கரமாக ப்ரீத் எடுத்துகிட்டு இரும்பிக்கிட்டு இருக்கா. லைக் உடனே அவளோட அப்பா அம்மாவும் அவளை போய் பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்டி இப்படி பண்ணி எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கியா, ஏன்டி இப்படி பண்ணுற, எங்கள் மானத்தை ஏன்டி வாங்குற அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா போட்டு அடிக்கிறாங்க. போதும், நம்ம கிளம்பலாம், இனிமேல் இங்கே வர வேண்டாம், நம்மளால எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நில்லுங்க, எங்கே போகிறீங்க, உங்களால தான் இப்போ என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்றுட்டு இருக்கு, அப்படி விட்டுற முடியாது உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டயாங்க. டயாங்க லைக் வந்து பாட்டியா பேச வராங்க. பாட்டி அமைதியா இருந்துரு பாட்டி, இது என்னோட வாழ்க்கை, பார்த்தல அவ என்ன காரியம் பண்ணி வந்தப்பா பண்ணான்ட்டு, இன்னும் ஒன்று கிடக்க நான் ஆயிருந்தா நிலா செத்துருப்பா பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு வந்து தெரியல. அவளை வேற எங்கேயாவது நான் வேற ஊருக்கே கிளம்பி போயிருங்க, அவளை நான் திரும்ப பார்த்தேன்னா கொல்ல கூட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்றாரு. உடனே வந்து யானாவா, மாமா மாமா அப்படி மட்டும் சொல்லாத மாமா, உனக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன் மாமா, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் மாமா இருக்க, உன்னை என்னால் மறக்க முடியல மாமா, சின்ன வயசுல இருந்து நீ தான் என்னோட புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மாமா, நான் அப்போத்துல இருந்து நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் என்னோட எல்லான்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா, இப்போ திடீர்னு நீ இல்லைன்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல மாமா, தயவு செஞ்சு நான் ஒதுக்கிடாத மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி அவள் அழுகிறா. டேங்க்கு ரொம்ப கோவமா இருக்கு. லைக் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து இவன் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த போது அவளுக்கு ஆசை ரொம்பவும் அதிகமாக இருக்கும். தன்னோட மாமா கூட இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருக்குது. அந்த ஆசையில் தான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பா. நான் பண்ணது தப்பு தான் மாமா, மன்னிச்சிரு மாமா, நீ எனக்கு வேணுன்றதுனால தான் மாமா அப்படி பண்ண, என்ன வெறுத்துறாத மாமா, ப்ளீஸ் மாமா, அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ இதாக அழுகுறாங்க. அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாகுது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் டேங் சொல்லியிருந்திருப்பாரு. உடனே வந்து டேங்கோட அத்தை மாமா அண்ட் அவங்களோட மாமனார் மாமியார் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுவாங்க. இப்போ வந்து டேங்கோட ஃபேமிலி மட்டும்தான் வந்து அங்கே இருக்குது. லைக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லைக் வந்து உங்களோட ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வேறு எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ட் 8ல் வந்து பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடாப்போ ப்ளீஸ், ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டாப்போ ப்ளீஸ். பாய் பாய்.